என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்க சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேஸ் பண்ணி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக் கான்செப்ட் வீடியோ போடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $63,063 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா கீழே ஓகேங்களா, கீழே 59க்கு கீழே வந்து கேண்டலை க்ளோஸ் பண்ண முடியாமல் ரிஜெக்ட் ஆகி மேலே போயின்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரைஸ் $60,000 இருக்குது. இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. அந்த சப்ளையை வந்து கண்டிப்பான முறையில் தொடவும். அந்த சப்ளை உடஞ்சதுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த சப்ளை எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62,200லேருந்து 63,200. அந்த சப்ளையை நேற்று கேண்டல் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி கேண்டல் க்ளோஸ் வச்சிடுச்சு ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லிலையும் நம்மளுக்கு கேண்டல் வந்து அந்த சப்ளை ஏரியாவுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மார்க்கெட் வந்து இந்த 67,400 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது ஓகேங்களா, அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த சப்ளை ஏரியா உடச்சதுனால கீழே ஒரு டிமாண்ட் ஏரியாவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த டிமாண்ட் ஏரியா எங்கன்றது சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 61,100 ஓகேங்களா, 61,072 ரவுண்டு ஃபிகராக வச்சுக்கோங்க. 61,100லேருந்து 59,500 ஓகேங்களா. இது ஒரு சப்ளை, இது ஒரு டிமாண்ட் ஏரியா சரிங்களா. ஸோ இது என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு மேபி மேலே போகுதுன்னா இந்த 65,000 வைக்கும் ஓகேங்களா. இந்த 65,000 இல்லை 65,100 சம்திங் அது வரைக்கும் மேலே போயிட்டு அகெயின் ப்ரைஸ் வந்து இந்த டிமாண்டுக்கும் வரலாம் ஓகேங்களா. இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து ஷூட் அவுட் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் மேலே போயிட்டு இங்கே டிமாண்ட் வரலாம், இல்லைனா இங்கே வந்து இந்த டிமாண்ட் வரலாம் சரிங்களா. ஸோ இந்த டிமாண்டு பிரேக் ஆகாத வரைக்கும், இந்த டிமாண்டை வந்து பிரேக் டவுன் ஆகாத வரைக்கும் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் எது வைக்க போகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 67,400 ஓகேங்களா. அதாவது ப்ரைஸு இப்போதைக்கு இந்த ஏரியாவில் இருக்குது சரிங்களா, இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ ஒரு கரெக்ஷன் வந்தால் கூட நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து இந்த டிமாண்டை ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் வந்து மேலே போகும். ஸோ இந்த புல்லிஷ் எது வைக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லோ கட்டாய் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நம்ம புல்லிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஏன்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ண விடாமல் வெறும் விக்கியாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் நம்மளுக்கு டபுள் பாட்டமும் ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேங்களா. சார்ட் பிரகாரம் பேட்டர்ன் பிரகாரம் டபுள் பாட்டமு, அந்த டபுள் பாட்டமோட நெக்லைன் தான் 67,400. ஸோ இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகுதா இல்லைன்னா பிரேக் ஆகி இன்னும் மேலே போதான்றது பார்க்கணும். ஸோ அப்படி மேலே போகுதுன்னா அடுத்தடுத்த லெவல் வந்து 72,400, அடுத்தது பார்த்தீங்கன்னா 76,000 ஓகேங்களா. ஸோ இந்த 67,400 பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்மளுக்கு எங்கே போகுதுன்றது பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு கேண்டல் வந்து திருப்பதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டலாக இருக்குது. ஸோ இங்கேருந்து மேபி ப்ரைஸ் வந்து மேலே ஏறுதா பார்ப்போம். அப்படி இல்லாமல் கீழே வந்ததுன்னா நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியா வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டு வீக் கேண்டலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ மேபி நம்மளுக்கு இந்த வாரம் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, இந்த வாரம் நம்மளுக்கு பியரிஷ் கேண்டலாகவே க்ளோஸ் வச்சா கூட ஓகேங்களா, அதாவது இந்த வார கேண்டல் வந்து போன வாரத்தோட அதாவது 64,000க்கு மேலே போகாமல் அப்படியே கீழே வந்து நம்மளுக்கு பியரிஷ் கேண்டலே க்ளோஸ் வச்சா கூட நம்மளுக்கு அடுத்த வார கேண்டலாக தான் புல்லிஷ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இது வந்து ரொம்ப சேஃபஸ்ட், அதாவது என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து போன வார கேண்டல் வந்து புல்லிஷ் கேண்டல், நல்லா புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுது ஓகேங்களா. அப்படி இல்லாமல் இந்த வாரமே கூட நம்மளுக்கு என்ன பண்ணலான்னா மேலே வந்து 67,400 இல்லை 65,000 வைக்கும் கூட மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த வாரமே கூட ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ கடைசியாக நான் டிஸ்டர்ப் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ சொல்லி இது எல்லாமே ஒரு ஓன் லைசன்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒரு ஓன் லைஸ் பண்ணிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.